வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷலான பம்கின் எரிசேரி. இது ஓணம் டைமில் அவங்க செய்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மஞ்சள் பூசணிக்காய் தேவை. என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மஞ்சள் பூசணிக்காய் இருந்துச்சு. இதை நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணலை, பாதி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் பாதி அளவு மஞ்சள் பூசணிக்காவை நல்லா தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், வீட்டில் செய்த மிளகாய் தூள் கொஞ்சமும் சேர்த்துக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. 5 நிமிஷத்தில் நல்லாவே வந்துடும். இப்போ மூடி போட்டு வேக வச்சாச்சு. இப்போ இது கூட ஒரு மசாலா சேர்க்கணும். அதுக்கு தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு, 2 பல் பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் ஒரு ஃபோக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இது நல்லா வெந்துருச்சு அப்படின்ட்டு. இப்போ மத்து வச்சோ இல்லை இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. ரொம்ப மேஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச விழுதியும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காகும். இது கூடவே அவங்க காராமணி ஊற வச்சு வேக வச்சு சேர்ப்பாங்க. என்கிட்ட காராமணி இல்லை, அதனால் வெறும் காய் மட்டும் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போது நம்மளோட கிரேவிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கடுகு தாளிச்சிடுங்க. கடுகு தாளிச்சிட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப சேர்த்து அதையும் இது கூட போட்டு பொரிய விடுங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, 2 காஞ்ச மிளகா சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் நல்லா துருவினது சேர்த்துட்டு இது நல்லா ப்ரௌனாக அரவளுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் நல்லா கோல்டன் கலரில் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கலர் மாறிடுச்சு. இது கூடவே கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது 2த்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ இதை நம்ம செஞ்ச கிரேவியில் ஊற்றிட வேண்டியதான். நம்மளோட சூப்பரான எரிசேரி ரெடி ஆச்சு. இப்போ அந்த கிரேவி மேலே இதை போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இது மேலேயே நம்ம வதக்கின அந்த தேங்காய் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பர்ஃபெக்டான பூசணிக்காய் எரிசேரி ரெடி. ஓணம் ஸ்பெஷல் பூசணிக்காய் எரிசேரி சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒயிட் ரைஸ் கூட, டிஃபன் கூட, தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.